அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரேட். டுடே ஸ்பெஷலான ரெசிபி இது வரைக்கும் யாரும் சொல்லாத பாய் வீட்டு பிரியாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டப். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மொபைல் ஆப். வீட்டுக்கு தேவையான க்ராசரி திங்ஸ் வாங்க டைம் இல்லையா? கவலையே வேணாம், வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக மொபைலே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே லெஸ் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் விசிட் பண்ணி சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஷாப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அந்த வானலில் நான் 50 கிராம் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 50 கிராம் மிளகு, அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கசகசா 25 கிராம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதையும் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் 25 கிராம் அளவுக்கு பட்டை. ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதே இப்போ தட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் சோம்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 25 கிராம் அளவுக்கு ஏலக்காய். ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 25 கிராம் அளவுக்கு மராட்டி மொக்கு தான் எடுத்திருக்கேன். அது பிரியாணிக்கு போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பிரியாணி மசாலாவுக்கு சீக்ரெட்னு சொல்லலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுப்பட்டதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 25 கிராம் அளவுக்கு ஸ்டார் பூ தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து அதையும் தட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 15 பிரியாணி இலை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். அப்புறம் கல்பாசி ஒரு 15 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது கம்மியாக தான் போடணும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமானது மல்லி 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே நல்லா வறுத்துக்கிறேன். 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் கரம் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 25 கிராம் அளவுக்கு காய்ந்த மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுவும் 2 மினிட்ஸ் எல்லாமே 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மசாலாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது சூப்பராகவே பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, வாசனை போகாத அளவுக்கு. இந்த மசாலா அரைக்கும் போது 3 ஜாதிக்காய், 25 கிராம் கிராம்பு இதை நான் போட மறந்துட்டேன். நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மசாலா அரைச்சி பிரியாணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவே சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.